தமிழ் வணக்கம். சிரியாவினுடைய சர்வாதிகாரி பசார் அல் ஆசாட்டிற்கு சிரிய நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. அவருடைய சகோதரர் மஹர் அல் ஆசாட்டிற்கும் கூடவே தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆசாட்டினுடைய மைத்துனர் படைத்துறை தலைவராக இருந்த அதேப் நஜீப், இவர் கைது செய்யப்பட்டு சிறை கொட்டடியில் அடைக்கப்பட்டவர் நீதிமன்ற கொண்டு வரப்பட்டார். இவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்டது. சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாட்டும் அவருடைய சகோதரரும் இப்பொழுது ரஷ்யாவில் இருப்பதனால் அவர்களை உடனடியாக சிறை கொட்டடியில் அடைக்க முடியாது. ஆனால் 14 வருட காலமாக சிரியாவில் நடைபெற்ற உள்நாட்டு போர் காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலும் பிள்ளைகளை குடும்பத்தவர்களை இழந்தவர்களும் ஆசாட் குடும்பத்தினருடைய 60 வருடங்கள் கொண்ட சர்வாதிகாரத்திற்கு எதிராக போராடிய மக்களும் தங்களுடைய லட்சக்கணக்கான உறவுகளை இழந்த நிலையில் இருந்த மன துன்பத்திற்கு இது ஒரு குறியீட்டு ரீதியான ஆறுதலாக அமையும் என்று கூறப்படுகின்றது. ரஷ்ய அதிபர் புட்டினுடன் சிரியாவினுடைய இப்போதைய அதிபர் அஹமத் அல் ஜாரா நேரடியாக தொடர்பு கொண்டு அவரை நேரடியாக சந்தித்து சிரியாவில் இத்தனை பெரிய இழப்புகளுக்கு காரணமாக இருந்தவரும் நச்சு ஆயுதங்களை பாவித்தவரும் சிறார்களினுடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்தவரும் ஆகிய பசார் அல் ஆசாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டாலும் ரஷ்ய அதிபர் கொள்கை அளவில் அதற்கு மறுத்திருந்தார். சிரியாவில் மரண தண்டனை அமுல்படுத்துவது சட்டமாக இருக்கின்ற காரணத்தினால் அடைக்கலம் கோரி வந்த ஒருவரை சிரியாவிடம் ஒப்படைப்பாராக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம். இது ரஷ்யாவிலேயே மரண தண்டனையை விதிப்பதை போன்ற ஒரு செயலாக மாறிவிடும். அரசியல் பழிவாங்கல்கள் இதில் இடம்பெறலாம். சதாம் ஹுசேனுக்கு நடந்தது போல மரண தண்டனை விதித்து அதனுடைய கொடுமையை அனுபவிக்கின்ற மனோநிலை இன்றும் குறைந்து போகாத நிலையில் அதை ரஷ்ய அதிபர் செய்ய மாட்டார் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் ரஷ்ய அதிபர் இவரை ஒப்படைப்பாராக இருந்தால் ரஷ்யா மீதான ஆபிரிக்க சர்வாதிகாரிகளினுடைய நம்பிக்கை முற்றாகவே தகர்ந்து போய்விடும். ஆபிரிக்காவில் அரசுகளுக்கு எதிராக புரட்சிகளை ஏற்படுத்தி சர்வாதிகாரிகள் இராணுவத்தில் இருந்து உருவாகி அந்தந்த நாடுகளில் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் நாட்டின் செல்வங்களை சூறையாடி ரஷ்யாவிற்கு அனுப்புவதாக குற்றச்சாட்டுகள் உண்டு. இப்படியானவர்கள் ஒரு கட்டத்தில் நாட்டை விட்டு விரட்டியடிக்கப்படுவார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு தஞ்சம் அளிக்கக்கூடிய ஒரே நாடாக இருப்பது ரஷ்யா தான். ஏனென்றால் இவர்களுக்கான பாதுகாப்பை இப்பொழுது ரஷ்யாவினுடைய படைகளே வழங்கி கொண்டிருக்கின்றன. பசார் அல் ஆசாட்டை ஒப்படைப்பாராக இருந்தால் ஒரு கட்டத்தில் ரஷ்யா தங்களையும் ஒப்படைக்கும் என்று ஆபிரிக்க வட்டகையில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் அழிந்து போவதற்கு காரணமாக இருக்கும் என்பதனால் ரஷ்ய அதிபர் இதை செய்ய மாட்டார். ஆனால் மரண தண்டனை தீர்ப்பு குறித்து மனித உரிமை கழகம் கூறுகின்ற பொழுது மரண தண்டனை மூலமாக ஒரு குற்றவாளிக்கான தீர்ப்பு வழங்கப்பட முடியாது, மரண தண்டனை தவறானது என்பதனால் மரண தண்டனை விதிக்கத்தான் வேண்டுமா என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றது. ஆனால் சிரிய அதிபரினுடைய மைத்துனரும் படைத்துறை தலைவரும் நேரடியாக நீதிமன்றில் உட்கார வைக்கப்பட்டு அவர் இழைத்த தவறுகள் அங்கு சுட்டிக்காட்டப்பட்டன. அவர் ஆரம்பத்தில் இழைத்த தவறு படைத்துறை தலைவராக இருந்து சிரிய அதிபர் ஆசாட்டிற்கு எதிராக சுவர்களில் சுலோகங்களை எழுதிய 15 வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறார்களை கைது செய்து துன்புறுத்திய வழக்கு இவரிடம் இருக்கின்றது. இதில் 2 சிறுவர்களை கொன்று அவர்களுடைய கண்களை தோண்டி கண்கள் அற்ற நிலையில் பெற்றோரிடம் சடலங்களை ஒப்படைத்த காரணத்தினால் சிரியாவில் போராட்டம் வெடிப்பதற்கு அந்த கண்ணிழந்த சிறுவர்களினுடைய நிலையை காரணமாக அமைந்தது. அப்படியான ஒரு அவல நிலையை உருவாக்கி பல லட்சம் பேர்களுடைய மரணங்களுக்கு காரணமாக இருந்த இவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. சிரியாவில் நடைபெற்ற 14 வருட போரில் பல லட்சக்கணக்கானவர்கள் கொன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். புகழ் மிக்க நாட்டினுடைய கலாச்சார சின்னங்கள் எல்லாம் உடைந்து தகர்ந்து கிடக்கின்றன. சிரியாவினுடைய அதிபர் பசார் அல் ஆசாட் நச்சு ஆயுதங்களையும் ரசாயன உயிரியல் ஆயுதங்களையும் பாவித்தார் என்பதற்கு திட்ட தெளிவான ஆதாரங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் உண்டு. எனவே இவர் மன்னிக்க முடியாத ஒரு போர்க்குற்றவாளி என்றாலும் கூட இவருக்கு மரண தண்டனை விதிக்கலாமா என்பதை தவிர அவர்களிடம் வேறு விவகாரங்கள் இல்லை. ஆனாலும் கூட
இப்போது சிரியாவில் இருக்கின்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கின்றது. இந்த தீர்ப்பு இனிமேல் பஷார் அல் ஆசாத் ரஷ்யா என்ற நாட்டை விட்டு வெளியேற முடியாது. அடுத்தபடியாக புட்டின் இருக்கும் வரையும் தான் இவர்களினுடைய காலம் இருக்கும். புட்டினுக்கு பின்னர் ரஷ்யா எப்படி மாறப்போகின்றது என்பதை சொல்ல முடியாது என்பதனால் இவர்களினுடைய இருத்தல் ஆபத்தானதாகவே இருக்கின்றது. இதை தவிர இன்னொரு விடயம், 60 ஆண்டுகால சிரிய அதிபரனுடைய சர்வாதிகாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது என்கின்ற மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது. சிரியாவினுடைய ஆட்சி இந்த மரண தண்டனையின் மூலமாக நடைபெற்ற போர்க்குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதன் மூலமாக குற்றத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்கின்ற ஒரு பிரகடனம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த பிரகடனமானது நன்னம்பிக்கை வளர்வதற்கும் நல்லிணக்கம் ஏற்படுவதற்கும் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை தண்டிக்காமல் நல்லிணக்கம் ஒன்றை உருவாக்க முடியாது என்பது அடிப்படை விதி என்றும் இந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. அதேவேளை சிரியாவினுடைய ஆட்சியும் அங்கு வாழும் மக்களும் 60 வருட சர்வாதிகாரத்தினாலும் மிகவும் சிறுபான்மை இனமாகிய சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாட்டினுடைய சியா முஸ்லிம்களினுடைய சிறு பிரிவு ஆட்சி ஒன்று அங்கு நடைபெற்றிருக்கின்றது. அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு பெரும்பான்மை சுனி முஸ்லிம்கள் தயாராக இல்லை. இதேவேளை பல சிறு சிறு குழுக்களாக மக்கள் பிளவுபட்டு அதிகார போட்டியினால் அழிவடைந்த ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. இந்த சமுதாயத்தை மீட்டெடுத்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் சட்டவாட்சி என்பது அங்கு முக்கியமாக வர வேண்டும். காட்டு தர்பார் என்பது இல்லாமல் செல்ல வேண்டும். இதை நோக்கி சிரியா நடக்கின்ற பாதையில் இது ஒரு முதலாவது காலடி என்று கருதப்படுகின்றது. சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாட்டிற்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு உலக சர்வாதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு குறியீட்டு அச்சமாக இருப்பதாக இன்றைய காலை செய்திகள் கூறுகின்றன. இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா போர்க்களத்தில் பேச்சுவார்த்தைகளில் என்னதான் நடைபெறுகின்றது என்று பாகிஸ்தானினுடைய படைத்துறை அமைச்சர் ஹவாஜா ஆசிப் ப்ளூம்பர்க் பத்திரிகைக்கு வழங்கிய பேட்டியில் பேச்சுவார்த்தைகள் ஒரு இணக்கப்பாடான இடத்தை எட்டி தொட்டிருப்பதாகவும் கடந்த 2-3 நாட்களில் தாங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டிருப்பதாகவும் விரைவில் பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல முடிவை எட்டி தொடலாம் என்றும் கூறியிருக்கின்றார். இவருடைய கருத்தை நம்ப முடியாது என்று சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதுபோலத்தான் பேச்சுவார்த்தை இணக்கமான நிலைக்கு வருகின்றது என்று காலை செய்தி வர மாலை தாக்குதல்கள் நடைபெற்ற சம்பவங்களே பெரும்பாலும் நடைபெற்றிருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையில் பாகிஸ்தானினுடைய படைத்துறை அமைச்சர் எந்த ஒரு காரணத்தையும் ஆழமாக கூறாமல் தொட்டுக்கொண்டே சென்றிருக்கின்றார். அவருடைய கருத்தில் அடியும் இல்லை தலையும் இல்லாமல் இருக்கின்றது. அதை நம்ப முடியாது என்றும் ஒரு நம்பிக்கைக்காக நல்ல காலம் வருகின்றது நல்ல காலம் வருகின்றது என்று குடுகுடுப்பைக்காரன் கூறுவது போல அவர் கூறியிருக்கின்றாரே அல்லாமல் இன்னமும் ஈரான் அமெரிக்கா இருவரும் முக்கிய கருவூல பிரச்சனையில் கை வைக்கவில்லை. அந்த விவகாரத்தில் கை வைக்காமல் அமைதி என்பது சாத்தியம் இல்லை என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். அந்த அமைதியை இவர்கள் தொடுவார்களா என்றால் அதற்கு காலம் எடுக்கும் என்றும் தெரிவிக்கின்றார்கள். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.